1 இல்லை 2 இல்லை 3 இல்லை அப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி பாசிட்டிவ் நியூஸ். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து வாரை நிறுத்தி வைக்க போகிற, அதாவது சீஸ் ஃபயர் வந்து நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாதிரி சொன்னார். டீல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொன்னார். அவர் எப்போதுலேருந்து அதான் சொல்லின்னு இருக்கிறாரு. பட் இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 2 நாடுமே வந்து போர் முடிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல் நடக்கும். அதில் பாசிட்டிவாக காமிக்கணுன்றதுக்காக முடிச்சு வச்சுருவார். ஸோ 2வது பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐ வந்து வர டியூஸ்டே வந்து அதாவது 5 and something காசு வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணால் மார்க்கெட் வந்து ஐஎன்ஆர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுங்க க்ரூட் ஆயில் ப்ரைஸு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ 3 பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அடிஷ்னலாக நம்ம சாங் ரிசர்ச் பேஸ் வந்து லைவுக்கு வந்துச்சு. ஸோ எனி ஒன் கேன் ஆக்சஸ். நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் வெறும் சாங் ரிசர்ச் பேஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு யூஆர்எல் நம்மளது தான் இருக்கும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த இன்சைட்ஸும் தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனலைஸே இல்லைனாலுமே எந்தெந்த ஸ்டாக்லாம் மொமெண்டமாக இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் அடிபாலத்தில் இருக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம மார்க்கெட் டேட்டாவை பார்க்க போகலாம். இன்றைக்கி குளோபல் இண்டெக்ஸில் வந்து 36 பாசிட்டிவாகவும் வெறும் 5 தான் நெகட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக 100 அதுக்கு மிச்சமாக காமிக்குது. ஸோ ஓப்பனிங்கே 23,800 அதுக்கு மேலே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனை நாளாகவே வந்து 23,700 பிரேக் அவுட் ஆகாமல் தான் கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே 23,800 இருந்துச்சுன்னா இட் வில் பி ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ 23,800 பிரேக் அவுட் ஆகி கீழே போகாதுன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஹோப் வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன 24,400 திரும்பி அந்த கால நினைவுகள் வந்தது மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 24,400ன்னு சொல்லி நிற்பனான்னு தெரில. ஸோ நேற்று வந்து கிட்டத்தட்ட 1,500 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 2,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட் ஃப்ளோ வந்து 3,000 கோடியாக இருக்குது. ஸோ நிஃப்டி டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கும்போது RSI 45 கொஞ்சம் பீரிஷ் மோட் தான். பட் இன்றைக்கி அது டேர்ன் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,500 வச்சுக்கலாம். 23,500லேருந்து 24,000 இதை ரீச் பண்ணுன்றது தான் என்னோடய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தவிர்த்து டெக்னிக்கலாக நல்லா இல்லைனாலுமே பட் குளோபல் கியூஸ் அண்ட் மார்க்கெட் நியூஸஸ்லாம் வந்து மார்க்கெட்டை ட்ரிவன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ருப்பி அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆர்பிஐ எப்படியாச்சும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. 2வது என்மீடியா ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான், பட் ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து இதனால் பெருசாக ரியாக்ட் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் வந்து அதாவது என்மீடியாவோட ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா மொத்த குளோபல் மார்க்கெட்டுமே விழுந்திருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா வந்து ஐடி அந்த மாதிரி குறிப்பிட்ட செக்டார்ஸ்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிருக்கும். பட்டு மீடியமாக வந்ததுனால ஓரளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் வந்து எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. காரணம் வந்து ட்ரம்ப் 2 ட்வீட் போட்டுருக்கிறாரு. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சீஸ் ஃபயர் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டிகேஷன் காமிக்குது. அதுவும் சொல்லிட்டேன். எல்ஐசியோட ரிசல்ட் இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸு 5% இன்றைக்கி விழுந்திருக்குது. ஸோ எஃப்ஐஎஸ் ஸ்டில் செல் பண்ணின்னு இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி சேஞ்ச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதை தவிர்த்து சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன், இதோ சாங் ரிசர்ச் பேஸ் நேற்றுக்கான ஹீட் மேப்பு. நேற்று வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 2% ப்ராஃபிட் கொடுத்து மார்க்கெட் அவங்க தான் இழுத்துன்னு போயிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சியும் வந்து இது பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேங்கிங் ரிலேட்டடாக லைக் ஆர்பிஐ வந்து கேஷ் இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த செக்டார் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் காசு இன்ஜெக்ட் பண்ணால் எஃப்எம்ஜிசியும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவ்வளோ நாள் ரேலி கொடுத்துருந்த மெட்டல் இண்டெக்ஸ் இன்றைக்கி டவுன்ஃபாலில் கொடுத்துருக்குது. ஸோ டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஏர்டெல் நேற்று அடி வாங்கியிருக்குது. ஸோ பார்ப்போம்.
மார்க்கெட்டு எந்த பக்கம் எப்படி போகுதுன்னு சொல்லி இண்டெக்ஸ்லஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து நிஃப்டி மெட்டல் கிட்டத்தட்ட 2% கீழே வந்துருக்குது. விக்ஸு கிராஷ் ஆகிருக்குது, எக்ஸ்பெக்டட் தான். எஃப்எம்ஜிசி அடி வாங்கியிருக்கு, ஐடி அடி வாங்கியிருக்கு, ஃபார்மா அடி வாங்கியிருக்குது. ஸோ அதை தவிர்த்து ஸ்மால் கேப் வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லியிருந்தேன் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தவிர்த்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்களா. குளோபல் மார்க்கெட்டிங் இந்த ஹீப் மேப் பாருங்களேன், வெறும் 1 2 3 4 மட்டும்தான் அடி வாங்கியிருக்குது. 4ல் வந்து 1 விக்ஸ் கணக்கு. ஸோ 3 மட்டும்தான் அடி வாங்கியிருக்குது கிட்டத்தட்ட 42. ஸோ யா, டுடே வில் பி பாசிட்டிவ் நோட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணது இந்த இடத்துல திரும்பி ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் நிஃப்டி ஐடி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a nice day and have a nice trade.